शेषाद्यवंशकलशोदरिपूर्णचन्द्रं श्रीमन्नृसिंहगुरुवर्यपदाब्जभृङ्गं श्रीमन्ननन्तगुरुवर्यसुतं गुणाब्धिं सम्पत्कुमारगुरुवर्यम् अहं प्रपद्ये। प्रक्लारमारदराशरपुण्डरीक व्यासाम्बरीशशुकशौनकभीष्मदाल्भ्यान् रुक्माङ्गराजनवसिष्ठविभीषणादीन् पुण्यानिमान् परमभागवतान् स्मरामि। भूतं सरश्चमहराह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाघान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। हस्तस्थतालद्वितयं प्रपद्ये शठारिवाक्व्यासमुदारकीर्तिं माधुर्यसंश्लिष्टकविकीर्तं महत्तसम्भाविरविस्तृतं व्यासंवसिष्ठनत्तारं शक्तेः पौत्रकल्मषं पराशरात्मजं वन्दे शुकरातन्तपोनिधिं। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय கோவிந்தாய நமோ நமஹ. இன்றைய தினம் 2 பேர் காலேவனன் என்கிற ஒரு ராட்சசன் வாழ்ந்தான். முச்சுகுந்தனுக்கு மோட்சம் அளிக்கும்னா மோட்ச மார்க்கத்தை உபதேசம் பண்ணி முடிக்கிறார். நேற்றைய தினம் ஜராசந்தனோட 18 யுத்தம் பண்ணின் கதையை சொன்னார். ஒவ்வொரு தினமும் 23 லட்சம் சைன்யத்தை தம்சம் பண்ணி அதுக்காக மேல் தன்னுடைய நித்திய விபூதி என்னும் ஆயுதங்களையும் தங்கத்து தேரையும் அந்த தேரோட்டியையும் இன்னும் சிறிது பேர் சலகரணங்களையும் கூட்டிண்டு வந்து 18 தரம் ஜராசந்தன் போர் புரிந்ததை சொன்னார். அதனாலே 18 × 23 அக்ஷோகிணி சைன்யங்கள் முடிந்தது. ஜராசந்தன் முடியல. பீமனால் தான் ஜராசந்தனுக்கு மரணம். ஸோ இப்போ என்ன பண்றார், நாரதர் வந்திருந்த காளியவனை கொண்டு போறார். அவன் வந்திருந்த 3 கோடி ஜனங்களை கூட்டிட்டு வந்து சண்டை பிடிக்கிறதுக்கு வரான். துணையால் இவனும் வரான். அந்த பக்கத்து ஒரு பக்கத்தன்னம் ஜராசந்தம், இன்னொரு பக்கத்தன்னம் காளைவனம். அந்த காளைவனை ஒடுக்கிறதுக்காக பதராமன் பீட்டர் இவனுக்காக தானே நின்னார். இங்க என்ன பண்ணார், இவன் எல்லாரையும் கொல்லுறான் அப்படின்ட்டு சமுத்திரத்துக்குள்ள ஒரு தச்சான், அந்த தேவத்தச்சான் அவனை வச்சு விஸ்வகர்மாவை வச்சு ஒரு சிட்டி நிர்மாணம் பண்ணார். அதே துவாரகை மூழ்கி போயிருக்கிறது. சரி, அந்த துவாரகா பட்டணத்தை நிர்மித்து இங்கன்னா யோகமாயினால் அவளை கொண்டு போய் தண்டியில இருக்கிறதுக்காக இல்லையா நமக்கு. ஆனா யோகமாயினாலே அவளை இருக்கிற மாதிரி பண்ணி அங்கே எல்லாம் எம்பெருமானார் வைகுண்ட கத்தில செல்ற மாதிரி பார்க்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி அதுல இவாளுக்கெல்லாம் ரோடு எல்லா விதமான சௌகரியமும் பண்ணி கொடுத்து பிரம்மக்ஷத்திரிய வைசிய சூத்ராளுகையும் கொண்டு போய் வச்சு அவளுக்கு ஒரு கொஞ்சமும் கஷ்டம் இல்லாத மாதிரி மாத்தி வச்சுட்டான். எல்லாரையும் கொடுக்கும் இல்லை, இங்க சிலது பேர் வச்சுட்டு சிலது பேர் வச்சார். இப்போ வெறும் கையில வந்தான், அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு அப்படின்னு நேற்று முடிச்சார். இன்னைக்கு அந்த காளையவனோட கதை முடிகிறார். அது ஒரு பெரிய கதை. ஸ்ரீ சுகவாச்சா தம்பிலோக்கிய வினிஷ்கிராந்தம் உஜ்ஜிகான விவோடுப்பம் தரிசனீயதமம் ஷியாமம் வீரகுல்ஷேயவாசம். கண்ணபிரான் துவாரையை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி எல்லாரையும் உள்ளே சேர்த்து வரிங்கையில வந்துட்டார். நிஜகாம் விரத்வாராத் பத்மமாலி நிராயுதகா, எல்லாரையும் காப்பாற்றத்துக்காக ஒரு ஆயிரம் கதி இல்லாது பத்மமாலியை சாத்தின்றபடியான கண்ணபிரான் வந்தான். நேதி முடிச்சார். இன்னைக்கு என்ன சொல்றா, அவனை பார்த்து தம்பிலோக்கியா வினிஷ்கிராந்தம் உஜ்ஜிகானம் இவோடுப்பம், என்ன அவன் சந்திரோதயம் ஆயின்றிருக்கோ என்ற பற்றி வந்தானாம். தரிசனீயதமம் ஷியாமம்
பார்க்கறதுக்கு மேஷாமம் பேதகௌஷேயவாசம் ஸ்ரீவத்சாங்கம் கௌஸ்துபோத்பாசராங்கம் புண்ணியோபீரம் புண்டரீ காயிதாட்சம் விஷ்ணம் வந்தே சர்வலோகைகநாதம். கண்ணிலுடைய வசுதே வசுரந்தேவம் கம்சாடூரவர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. அப்படி பார்த்தாரவனே அத்தசி புஷ்ப சங்காசம் ஆறுநூபரி சோபிதம் பீத கௌஷேய வாசசம். பீதாம்பரம் தரித்திருக்க ஸ்ரீவத் சபக்ஷசம் தீய மார்பலே வச்சிருக்க பிராஜத் கௌஸ்துபாம் முக்தகந்தரம். கௌஸ்தபம் அப்படியே எல்லா ஜீவர்களுக்கும் இருக்கும்படியான இடம் அது. முக்தகந்தரம் பிருத்து தீர்க்க சதுர்பாகும் சுந்தரத்தோருடையான் தீர்க்கபாகு நவ கஞ்சாருணேக்ஷணம். அவர்தான் மொட்டும்படியான கமலத்தினுடைய திருமுக கண்ணு வீக்ஷணம். நித்திய பிரமுதித்தம் ஸ்ரீமத் சுகபோலம் ருச்சிஸ்மித்தம். கபோலம் சுந்தரமானது, ருச்சிஸ்மிதமானது, அப்போதிலிருந்த கமலத்தின் போல சுகபோலம் பார்க்கறதுக்கு நன்னாயிரமுடியான கபோலத்தை விடுகிறோம். முகாரவிந்தம் திருமுக மண்டலம் பிப்ராணம் அன்பித்துக் கொண்டு புரன் மகரகுண்டலம் இலகு விகல மகரகுண்டலத்தன் குண்டல் வண்ணன் திருமரியன் நான்குரோளன் குரிசாரங்கன் மஞ்சங்கிரை வாழறியான் ஒருவனடியில் உள்ளானே எப்படி இருந்தார் ஆழ்வார். அந்த மாதிரியே சேவை சாதித்தான். வாசுதேவோ ஹ்யஜமிதி உமான் ஸ்ரீவத்சலாஞ்சனகா. ஸ்ரீவத்சலாஞ்சனம் வாசுதேவன் பேரு. சதுர்புஜோ அரவிந்தாட்சோ. ரொம்பவும் வேண்டுமானவாளுக்கு சதுர்புஜம் காட்டணும். மிச்சம் பேருக்கெல்லாம் சாமானிய ஜனங்களுக்கு 2 தோள். 2 நால்வரை தோள் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவரில் பெற்று இன்பொருவரும் பாபாய். திருப்பாவையில் ஆண்டாள் பாடுறா. அங்கே 4 தோள் அப்படின்னு சொல்றாரு. அங்கே ஆண்டாளுக்கு மாத்திரம் 4 தோள் காண்றது. அதே மாதிரி இங்கே சதுர்புஜோ அரவிந்தாட்சோ கமலக்கண்ணன். கமலக்கண்ணனின் கண்ணில் உள்ளான் காண்பனவன் கண்களாலே ஆழ்வார். சதுர்புஜோ அரவிந்தாட்சோ வனமால் ஏத்தி சுந்தரகா. கையில வனமாலை சுந்தரமா இருக்கான் பார்க்கறதுக்கு. வனமாலி எப்படின்னா கையில குழல் இருக்கு. லக்ஷணையில் நாரத புரோக்தைஹி. நாரதன் எப்படி சொல்லியிருந்தாரோ அந்த மாதிரியே பார்த்தான். நான்யோ பவித்துமரகதி. இவன் தான் கிருஷ்ணன் இருக்கணும் அப்படின்னு நிராயுதா சலன் பத்பியாம். கையில ஒரு ஆயுதம் இருக்காரு, காலால் நிறந்த கொண்டு யோத்ஸே அனையன நிராயுதகா. இவனுக்கு என்ன சின் பையன், 12 வருஷத்து பையன். நிராயுதாக நானே யோத்ஸாமி, சென்றவிடுகிறேன், யுத்தம் பண்றேன் வாடா அப்படின்னு வந்துடான். இது இச்சித்திய யவனாக. அந்த யவனன் கால யவனன் ஹின் பிள்ளை இன்னொரு ஆயுதமில்லா என்று நினைச்சென்று பிராத்திரவந்தம் பராங்முகம் எதிர்வந்தான். நின்னான். நிற்கவே முடியல அவனுக்கு. அன்மதாவன் ஜிகுக்ஷஸ்தம் துராபம்பு யோகினாம். போட்டிண்டு போனான். கை காவடு இல்லை. யோகிகளுக்கும் கையை காடாதவன் இவனுக்கு காவடுறானா அப்படின்றார். யோகிகள் தியானம் பண்றா கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா தாமோதரா அப்படின்னு சதா தியானம் பண்றார். வாசுதேவாய வித்மஹே ஓம் நமோ வாசுதேவாயா. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா எல்லாம் மந்திரங்கள் எல்லாம் சொல்லி ஜப தபால பண்ற கணக்கு பார்க்கறதுக்கு யோகிகள். அஸ்தப்பிராப்தமு ஆத்மானம் பெருனா சபதே பெரிய கைக்கு அவுட் விட்டான் அப்படின்னு ஓட்டுறான். நம்ம இவன் ஓட்டுறான் பெருண்டா அவன் இல்லை கைக்கு அவுட்டுறான், முன்னுக்கு ஓடுறான் பதே பதே. நீட்டோ தரிச ஏத்தா தூரம் யவனேஷோ உத்திரிக்கந்தரம்.
அவருக்கு கோவம் வந்துருது. ஓட்டின்ட்டு போயின்னு இருக்கான். இவன் துரத்துண்டு போயின்னு இருக்கான். ஒரு இதுவும் வேண்டாம், என்னது ஒரு ஆயுதமும் வேண்டாம் அப்படின்னு இவன் சின்ன பையன் இவனோட என்ன ஓடுறான். அவன் ஓடுறான், இவனும் ஓடுறான். பலாயனம் எதுக்குலே ஜாதசேத்தவ நோச்சித்தம். அப்பா அவன் சொல்றான், அடா சின்ன பையன் மாதிரி ஓடி போறியே, இருபத்தி ஐந்து மாதிரி ஓடி போகிறப்ப அவனுக்கு அட்வைஸ் பண்றான் இவன் யவனாஸ்வன். அந்த கால யவனன் என்ன பண்றான் அப்படின்னா, திருக்குறுத்தாருக்கு இது சரியில்லை என்ன பயந்து ஓடி இருக்கான்ட்டு அவன் மனசுல. இதி க்ஷிபன் நிரகதோ தைனம் பிராப ஹதாசுபகா. பின்பிரண்டே தொருத்திண்டு போய் அவனுக்கு கிட்டவே முடியல. இவன் சின்ன பையன் ஓடுறான். அவன் வெறும் கையில் வந்திருக்கான். சண்டை பிடிக்கிறேன், கையிலேயே சண்டை பிடிக்கிறேன். அவனுக்கு சிக்கவே இல்லை. இன் தி சென்ஸ் பிடிக்கவே முடியல. ஏவம் க்ஷித்தோபி பகவான் பிராவிச கிரிகந்தரம். அங்கே இருந்த நேரம் ஒரு குகைக்குள்ள போயிட்டான். சோபி பிரவிஷ்டஸ் பத்ராண்யம் சயானம் ததிரிசேனரம். அந்த குகைக்குள்ள மொத்தம் படுத்திருந்தான். நன்வசு தூரமானிய ஷேத்தே மாமிக சாதுவத்து இது மன்வாச்சுதம் மூடா தம் பதா சமத்தாடையத்து. இவங்க மூலையில் வடிஞ்சுட்டான். வந்தான். அவனோ படுத்திருந்தான். அங்கே போய் அவனுக்கு ஒரு அடி கொடுத்தான். யாரு? காலை வேணாம். எவனோ தூங்கிட்டு இருக்கான் குகையில. கணவங்கு உழைச்சுட்டு இருக்கான். அதென்ன அதாடயத்து அடிச்சான். உத்தாய சிரம் சுத்தா. ரொம்ப நாள் படுத்திருந்தான் அவன். க்ஷனைர் உண்மையில்ய லோச்சனை மெல்ல கண் திறந்தான். திசோ விலோகையின் பார்ஷ்வே. அதுக்கெல்லாம் பார்த்தான். தமத்ராட்சி அவஸ்திதம். இவனை பார்த்தான். எவனே? காலையவனே பார்த்தான். சதாவத்தஸ்ய திருஷ்டஸ்ய திருஷ்டிபாத்தேன பாரதா. கோவிச்சுண்ட ஒரு தரம் பார்த்தவுடனே தேகஜோ ஆக்ஞாதக்தோ பஸ்மசாத் அபுகத் க்ஷணாத். தேகத்தை பக்கன்ட்டு எரிஞ்சி சாம்பல் ஆயிட்டான். அவன் பார்த்திருந்த தட்சணம். அது சாபம். ராஜோவாச்சா. பரீட்சத்துக்கு என்னடா இந்த மாதிரி கதையை சொல்றானே, அவனுக்கு ஒரு டவுட். சரி, என்ன கோனாமா சபுமான் பிரம்மன்னு கசிய கிம்பீரிய வச்சா. யார் அவனப்பா அந்த மனுஷன்? கசிய எங்கன்னு வந்தா அவன் வீரியம் பேரப்பட்டது. கஸ்மாத் குஹாங்கர சிஷ்யே. அந்த குகைக்குள்ள ஏன் படுத்தான்? கின் தேஜோ யவனார்த்தனஹா. எதுக்காக இவன் அங்கு போய் படுத்தான்? ஸ்ரீசுகவாச்சா. சுகபுரம் சொல்கிறார். அவர் சொல்றதுக்குள்ள இவனுக்கே அவசரம். பரீட்சித்து கேட்கிறான். இக்ஷ்வாக் குலேதாத்தோ மாந்திரா திருத்தனஜோ மகான்னு முசுகுந்தே திக்ஷாத்தோ பிரம்மண்ய சத்தியசங்கரகா. இக்ஷ்வாக்கு குலத்துக்குள்ளே, சூரிய வம்சத்துக்குள்ளே, ராமர் பிறந்த வம்சத்துக்குள்ளே மாந்திராத்திருன்னு ஒரு ராஜா. அவனுடைய பிள்ளை முச்சுகுந்தன் அவன். அவனுக்கு ஏதோ சாபமுந்தன் படுத்திருந்தான். விக்யாத்தோ பிரம்மண்ய சத்தியசங்கரகா. அவன் பிராமணார் விஷயத்தில் சத்தியசங்கரனாயிருந்தான். ச யாச்சிதா சுரகணைஹி இந்திராத்யைராத்மரக்ஷணே சுரேபிய பரித்திரஸ்தைஹி தத்ரக்ஷாம் அகரோச்சரம். அவன்கிட்ட வந்து மாந்தாத்தினுடைய பிள்ளை முஜகுந்தரண்ட வந்திருந்து தேவதைகள் எல்லாம் வந்து கேட்கிறான், எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும், இந்த ராட்சசாளந்தன் காப்பாத்துறதுக்காக நீ வந்து எங்களுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் பண்ணி கொடுன்னு கேட்கிறான். யாச்சிதா சுரகணைஹி. யாரு? தேவதைகள் கேட்கிறா. அசுராளன் நமக்கு தொந்தரவு இருக்கு. இந்திராத்யேகி ஆத்மரட்சணே. இந்த இவாளெல்லாம் ஆத்மரட்சணத்துக்கு அசுரேபிய பரித்திரஸ்தை. அசுராள் வந்து முத்தின் இருக்கா. ரக்ஷாம்சு அகரோச்சிரம். ரொம்ப நாளா அவ கேட்டாலேபடியோடு சகாயம் பண்ணிருந்தான். ஆனா தேவர்களுக்கு தொண்டனாய் பூண்டு ராட்சசாலே பத்திரம் பண்ணிட்டு இருந்தான். லப்த்வா குஹம் தே அசுரே பரித்திரஸ்தை தத்ரக்ஷாம் சு அசுரே பரித்திரஸ்தத்ரக்ஷாம் சு அகரோச்சிரம்
லப்த்வா குஹம் தே ஸ்வபாலம் முச்சுகுந்தமதா புருவன்னு. வந்திருந்து முச்சுகுந்தனை சொல்றா, ராஜன் கொஞ்ச நாளார்த்தம் விரும்பத்தான் கரிச்சாத் பவான் ந பரிபாலனாத். உனக்கு ஒருத்த லீவு கொடுக்கணும், இந்த ப்ரொடக்ஷன்னாலே ப்ரொடெக்ஷன் பண்றாளே லீவு கொடுக்கணும் உங்களுக்கு. நரலோகே பரித்யஜ்யா ராஜ்யம் கண்டகம். நரலோகத்தை விட்டு நீர் இங்க வந்திருந்தீர். தஸ்மான் பாலயதோ வீரா காமாஸ்தே சர்வ விஜிதாக. உன்னுடைய சகாயத்தாலே எங்களை தான் காப்பாத்தினீர். சுதா மகிஷ்யோ பவத்தோ ஞாத்தையோ அமாத்திய மந்திரினஹா. பசங்கள், பாரியாதிகள் எல்லாரும் ஒன்னால் ஞாத்திகள் எல்லாரும் ஒன்னால் காப்பாற்றப்பட்டார்கள். பிரஜாஷ்ட துல்லிய காலியா நாதுனா சந்தி காலிதாகா. பிரஜைகளையும் காப்பாற்றி வச்சு காலோ பலியான் பலினாம் பகவான் ஈஸ்வரோ ஜேகா. பிரஜா காலையரே கிரீடன்னு பசுபாலோ யதா பசுன்னு. காலம் மாறின்றிருக்கு. ஈஸ்வரன் வந்திருந்து அவனுடைய பிள்ளை ஸ்கந்தனை அனுபவிச்சிருக்கான். பிரஜா காலையத்தை கிரீடன்னு பசுபாலோ யதா பசுன்னு. பசுக்களை பசுபாலகன் காப்பாத்துற மாதிரி அவனை வந்து காப்பாத்தின்னு இருக்கான். பரம்பனீஷ் பத்ரந்தே பசுபாலனான்னு. பரம்பனீஸ்வ பிரஜா காலேதே கிரீடான் பசுபாலோ யதா பசூன்னு. பரம்பனீஸ்வ பத்ரந்தே ரித்தே கைவல்யமத்யனஹா. நீ இத்தனை நமக்கு பண்ணிருந்ததுக்கு என்ன வரம் வேணும் கீழே கொடுக்குறவங்க சகாயம் பண்ணி ராட்சசாலை ஓட்டுறதுக்கு சகாயம் பண்ணிருந்ததுக்கு என்ன வரம் கேளுன்றான். ஏகையைவாஸ்வரஸ்தஸ்ய ஏகைவேஸ்வரஸ்தஸ்ய பகவான் விஷ்ணு ரவியகா ஏவ முக்த ஸ்வைதேவார்னே பகவந்த மகாயிஷாகா. அயசிஷ்ட அசயிஷ்ட குஹாவிஷ்டோ நித்ரையா தேவதத்தா. சுவாமி, எனக்கு வேண்டிய மோட்சம் வேறு ஒன்றும் வேண்டியதில்லை, அது விஷ்ணுவால் தான் கொடுக்கப்படும். அப்படி இருந்து கை கூப்பிட்டு நேர ஓடி வந்துட்டு ஒரு குதிரை குகையை வந்து படுத்துறோம். இதே குகையில வந்து படுத்துறோம். ஒன்னும் கேட்கல அவன். நித்ரையா தேவரத்தையா பெருமாள் கொடுக்குற, நீ போய் தூங்குறன்னு விட்டார். நான் போய் தூங்கினேன். ஸ்வாபம் யாத்தம் வஸ்து மத்தியே போதையே துவம் அச்சேத்தனகா. அவன் தூங்கின்னு இருக்குச்சே இந்த காளைவன் போய் கண்ணனாக்கும் அப்படின்னு அவனை எழுதினான். சத்வயா திருஷ்ட மாத்திரஸ்து பஸ்மி பகத் ரக்ஷனாத்து. அப்ப அவனுக்கு வரம் கொடுத்தான். யாரு? அந்த ஈஸ்வரனால் தாங்கப்பட்ட தேவர்கள் இந்திராதிகள் இவருக்கு அங்கொடுதான். பாருப்பா, நீ நல்லா தூங்கு, உனக்கு எவனால டிஸ்டர்ப் பண்ணிட்டுன்னு அவன் அப்படியே பஸ்மாவே போயிட்டோம். தூங்கின்னு இருக்குச்சே வந்து எடுக்கிறான் எவனானா, உன்னை பார்த்த உடனே அவன் பஸ்மம் ஆயிடணும் அப்படின்னு வரம் கொடுத்தான். சரி. சத்தையா திருஷ்ட மாத்திரஸ்து பஸ்மீ பவத் தட்சணாத் யவனே பஸ்மசான்னீதே பகவான் சாத்வதரிஷபகா. ஸோ பெருமாள் மெல்ல ஒரு பக்கம் ஒழிஞ்சுட்டார். அவங்க எதிர்க்க வரல, இவன் எதிர்க்க அவர் விட்டார். அதென்னவாச்சு? பஸ்மம் ஆயிட்டான். யாரு? காளைவனம். அவனை சண்டையை பிடிக்கலையேன்னா கண்ணனோட சண்டை பிடிக்கவே இல்லை. சின்ன பையன் துரத்திக்கு வந்தான். இவன் துரத்தி குகைக்குள்ள கூட்டிட்டு வரான். இவன் காளைவனம் முன்னாடி நிறுத்தினான். பஸ்மம் ஆயிட்டான். பகவான் சாத்வதரி சபா. பகவான் அந்த இடையருக்குள்ளே ரிஷபனாய் இருந்தவன். ஆத்மானம் தரிசயாமாசா முச்சுகுந்தாய தீமதே. முச்சுகுந்தனுக்கு சேவை சாதித்தார். யார் முச்சுகுந்தன்? மாந்தாத்திருடைய பிள்ளை. மாந்தாத்திரு இக்ஷ்வாகு வம்சத்து ராஜா. சரி. தமாலோக்கிய கனஷ்யாமம் வீரக விசேஷவாசம். இவருடையும் கண்ணனை வல்லிக்கிறார். கண்ணன் எப்படி இருந்தான்? அவர் கண்ணுக்கு கனஷ்யாமம் மேகஷ்யாமம் பீரக விசேஷவாசம். பீரக விசேஷவாசம் அங்கே இருக்கு. பீரக விசேஷவாசம் ஸ்ரீவத் சரக்ஷம். அந்த ஸ்லோகத்தை மேகஷ்யாமம் பீரக விசேஷவாசம் ஸ்ரீவத் சாங்கம் கௌஸ்தபோத்பாசுராங்கம் புண்ணியோபேரம் புண்டரீகாயதாட்சம் விஷ்ணும் வந்தே சர்வலோகைகநாதம்.
ஸ்ரீவத்சவக்ஷசம் ராஜத் கௌஸ்துபேன விராஜிதம். கௌஸ்துபம் என்ன, ஸ்ரீவத்சவக்ஷமம் என்ன, சதுர்புஜம் ரோச்சமானம், நால் தோள்கள் என்ன, வைஜயந்தியாச மாலையா வைஜயந்தி மாலை என்ன, சாரு பிரசன்னவதனம், சிரித்த மூஞ்சி, பார்த்தவுடனே நமக்கும் சந்தோஷமாவடியான மூஞ்சி, ஸ்புரன் மகரகுண்டலம், இலகு வேகல் மகரகுண்டலத்தன், கொண்டல் வண்ணன் சுழல்மடியன், நான்கிறோடன் குனிசாரங்கன், அதே மாதிரி இருந்தான். பிரேட்சணீயம் நிர்லோகஸ்யா சாதுராக ஸ்மிதேக்ஷணம். இந்த பூலோகத்திலே அப்படியே பார்த்துட்டு இருந்தாராம். எதுக்காக? காப்பாத்துறதுக்காக. சாதுராக ஸ்மிதேக்ஷணம், மதுராகத்துடன் சிரித்த மூஞ்சியிடனும் புன்மலரம் சேதாரி சென்றிருந்தான். யாருக்கு? முச்சுகுந்தனுக்கு. அபீட்ச வயசம், இன்னும் பாலாவஸ்தை கிஷோராவஸ்தை எல்லாம் போய் மத்தம் மிருகேந்திர உதார விக்கிரமம், மத்தமானா சிம்மத்தின் மாதிரி உதாரமான விக்கிரமத்தை உடையவன். ஏன்னா எங்க எல்லாரையும் ஜெயிச்சுட்டு வந்திருக்கார், ஒருத்தர் சோத்தது இல்லை, தோத்தனே இல்லை. ஆகையினாலே பெரிய பிரச்சன் மகாபுத்தி தேஜசாதிய தரிசிதகா, அவனுடைய தேஜஸை பார்த்து ஈர்க்கப்பட்டு கண்ணனுடைய தேஜஸை பார்த்து முஜுகுந்தன் என்ன பண்றான்? பெரிய பிரச்சத் மகாயு புத்தி, மகா புத்திவான். ஏன் அவன் மோட்சத்துக்காக வந்திருந்தான். அவன் என்னென்ன ஒண்ணு வேணாம், ஒன்னும் வேண்டான்னுதான். பெரிய பிரச்சத் மகாபுத்தி தேஜசாதிய தரிசிதகா சங்கித சனகை ராஜா துர்தரிசம் தேஜசா. ஓஹோ, பின்னே நமக்கு இந்திராதிகள் சொல்லியிருந்து இந்த மாதிரி அவனே இவன் இருக்கணும் அப்படின்றது. முச்சுகுந்தவாச்சா, அவன் சொல்றான், கோபவானிக சம்பிராப்தோ, நீ யாருப்பா இங்க வந்திருக்காயே? விப்பினே கிரிகரே, இந்த காட்டுக்குள்ளே, இந்த கிரி குகைக்குள்ளே எங்க எப்படி தேர்ந்து வந்தாய்? பத்பியாம் பத்மபலாஷாபியாம் விசிர சிறுகண்டக்கே. வரும் திருவடியிலே பத்ம பலாஷாபியாம், பலாசியிலே பத்மையிலே இருக்கிற இடத்துக்குள்ளே விசிரசி குருகண்டகே, இந்த துஷ்டமான மார்க்கத்துக்குள்ள கல்லு முள்ளு இருக்கிற இடத்துக்குள்ள வந்து எப்படியா வந்த நீ? திருமையை பார்க்கறது அவ்வளவு சௌமியமா இருக்கு. கிம் ஸ்வித் தேஜஸ்வினாம் தேரோ, தேஜஸ்விக்கும் தேஜஸ்வண்டு பண்ணவனே, பகவான் வா விபாவசுஹு, நீ என்ன அக்னியா இல்ல பகவானா? சூரியா சூரியனா, சோமஹா சந்திரனா, மகேந்திரோவா மகேந்திரனா, லோகபாலோ அபரோக்தா இல்லை இனியாவது லோகபாலகனோ? திக்பால் அத்தனை பேர் இருக்கா, லோகபாலகா இருக்கா, யாரு தேஜஸ் அப்படி இருக்குதைப்பா. மன்யே துவாம் தேவதைவானாம் தரையானாம் புருஷம். ஓஹோ, ஒரு பார்த்துருந்தா இந்த பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயை அவ எல்லாரும் கண்ணன் நீ தேஜஸ்வல்லன் புருஷரிஷவனாய் வல்லவன் புருஷோத்தமனாய் காண்கிறாய். தரையானாம் புருஷரிஷம், 3 பேருக்கும் மேம்பட்டவன் போல் இருக்கிறவன் மாதிரி இருக்கு. வாசுதேவ சர்வகதி சமஹாத்மா சுதுர்லபா என்ற மாதிரி. யத்வாதசே குஹாத்வாந்தம் பிரதீப பிரபையா யதா, இந்த இருட்டான குகையிலே இவனுடைய அந்த பிரபையினாலே குகையெல்லாம் சம்பூர்ண வெளிச்சமா எடுத்தே. நோ வடக்கில்ல, அந்த திருமேனி பிரபையினாலேயே குகையெல்லாம் இருட்டு போய் வெளிச்சமாயிருக்கு. சுஷ்டூஷதாம் அவ்யலீகம் அஸ்மாக்கம் நரவங்கவகா, நம்ம சுஷ்டூஷை பண்ணிண்டோ நரபங்கவன் மாதிரி நீ நமக்கு காண்றியே, ராஜாதி ராஜன் மாதிரி காண்றியே, நீ யாரப்பா நீ? ஸ்வஜன்மா கர்மா கோத்திரம்பா கத்திராம் இதரோச்சதை, உனக்கு இஷ்டமாச்சுன்னா மனசுக்கு தொந்தரவு பண்ணிக்காதே, உன்னுடைய ஜென்மம் என்ன, கர்மம் என்ன, கோத்திரம் என்ன எல்லாம் தயவிட்டு சொல்லுங்கோன் முச்சுகுந்தன் கேட்கிறான். யார் முச்சுகுந்தன்? சூரிய வம்சத்து ராஜா. யாருடைய பிள்ளை? மாந்தாதா அப்படி ராஜா. அவன் எந்த வருஷம்? ராமர் வம்சம், சூரிய வம்சம். வயந்து புருஷவியகா ஐக்ஷ்வாகா கத்திரவந்தவ, நாங்களோ இக்ஷ்வாக் வம்சில் பிறந்தவர்கள். ஏ புருஷவியகா க்ஷத்திர பந்தவகா, க்ஷத்ரியாள் நாங்கள். முச்சுகுந்த புரோக்தோ, என் முச்சுகுந்தன் கூடுறா. யௌவனாஸ்வாத்மஜ பிரபு, யௌவனாஸ்வனுடைய பிள்ளை. இது என்ன சொல்றான்? மாந்தாத்தினுடைய பிள்ளை யௌவனாஸ்வன். யவனாஸ்வனுடைய, ஆனா மாந்தாரா தாத்தா இருக்கணும். இவன்
யௌவனாஸ்வாத்மத பிரபோ, யௌவனாஸ்மதி பிள்ளை நானு. சிரப்பிரஜாகரஷ்டாந்தோ சிரப்பிரஜாகரஷ்டாந்தோ நித்ரயோபஹதேந்திரியகா. சரி, அந்த ராட்சசாலோடு யுத்தம் பண்ணி எனக்கு ரொம்பவும் ஆயாசமானதுனாலே நித்திர பண்றதுக்காக இந்த இடத்துல வந்தேன். ஸ்ரேயஸ்மின் விதனே காமம், இந்திரியன்கள் எல்லாம் தூக்கத்துக்கு ரொம்பவும் தொந்தரவு பண்ணிட்டு. ஆகையினாலே ஸ்ரேயஸ்மின் விதனே காமம், யாரும் இல்லாத தூங்கலான்னு வந்தேன் நானு. கேனாப் யுத்தாவதோ, எவனோ வந்து ஈடுபடாம பாரு, அவன் பகவமாயிட்டான். கேனாப் யுத்திரோதன், அவன் யாருன்ட்டு தெரியாத. சோபி பஷ்மீகிருத்தோ நூனம் ஆத்மீயன இவ பாப்பனா, அந்த பாப்பியானவன் என்னால் பஸ்மாக்கி பெற்றுட்டான். அனந்தரம் பயாச்சரியமான் லட்சிதோ அமித்திரநாசனக. அப்புறம் நீர் என்னை பார்த்தீர், நீர் வந்திருந்து சுகிருத்த மாதிரி காண்கிறீர், பெருமாள் மாதிரி காண்கிறீர். தீர்சா தே விக்ரே விபக்ஷேனா புரி திரட்டம் நசக்னுமகா. இந்த தேஜஸால் பார்க்கறதுக்கே நமக்கு கஷ்டமாயிருக்கு. கஷ்டம் அப்படின்னு கண்ணுக்கு அவ்வளவு தேஜஸ். தேஜசா தே விஷக்கியேன அபிஷக்கியேன பூரி பிரஷ்டம் நசக்னுமா. பார்க்கறதுக்கு நமக்கு ஆழ்ந்தில்ல. ஏவம் சம்பாஷித ஒரு ஆஜ்ஞா பகவான் பூத பாவனகா. எம்பெருமான் மூணும் பூத்த பவிஷ்ய வர்த்தமானத்தையும் அறிந்தவன். அவரை அறிந்த என்ன சொன்னார்? பிரத்யாக பிரசன்வாண்யா மேகநாடு கபீரையா. மேகம் கர்ஜிக்கிற மாதிரி கபீரமாக உத்தரம் கொடுக்கிறான் அவனுக்கு, முச்சுகுந்தனுக்கு. பிரகன் பிரகசன் சேர்த்திண்டோ பிரத்யாக வாண்யா, வாக்காலே பேச்சினான். என்னத்தை பிரத்துத்தரம் கொடுத்தான். ஸ்ரீ பகவானுவாச்சா ஜன்ம கர்மாபிதானானி சந்திமேங்க சஹசிரஷகா நசக்கியந்தே அனுசங்கியாத்தம் அனந்தத்வன்மயா பிச்சா. அப்பா, நான் எத்தனை ஜென்மம் எடுத்திருக்கேன்? 1000 கணக்கில்லா இருக்கு. நசக்கியத்தை அனுசங்கியாத்தம், எண்ண முடியாதது. அனந்தத்வம் மயாபிஹி, அது அனந்தம், அன்கவுண்டபிள், இன்ஃபினிட்டி, என்னாலையும் கவுண்ட் பண்ண முடியாது. கொச்சித் ரஜாம்சி விமமே பார்த்திவான் புருஜன்மபிஹி குணகர்மா விதானானி நமே ஜன்மானி கரிஹி சித்து. இந்த மணலாவது எண்ணலாம், என் ஜென்மத்தை எண்ண முடியாது. குணகர்மா விதானானி நமே ஜன்மானி கரிஹி சித்து. குணங்களை எண்ணலாம், கர்மங்களை எண்ணலாம், மணலை எண்ணலாம், இதை மாத்திரம் எண்ண முடியாது. காலத்திரையோபவன்னானி ஜென்ம கர்மாணி மேன்றிருப்பா. காலத்துக்கு சகிந்த மாதிரி என்னுடைய ஜென்ம கர்மங்கள் எல்லாம் இருப்பாகே ராஜா. மனுக்கிரமந்தோ நைவாந்தம் கச்சந்தி பிரவரிஷேகா. என்னுடைய அனுசரித்துக் கொண்டு நைவாந்தம் கச்சந்தி பிரவரிஷேகா. அவளுக்கு முதல் கடைசி ஒண்ணுமே தெரியறதில்லை. ஆதி மத்தியம் அந்தம் என்னை பத்தி ஒன்றும் தெரியாது அவளுக்கு. ததாபி அத்தித்தன்யா அந்யங்கா சுனுஷ்வ கதத்தோமமா. அப்படியானாலும் உனக்கு சொல்றேன் கேள் அப்படின்னு பெருமாள் தம்மை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார். விஜ்ஞாபித்தோ விரிஞ்சேனா புராகம் தர்மகுப்தையே. சுவாமி, பூபாரம் ஆயிட்டு இருக்கு, நீர் வந்து பிறந்து பூபாரத்தை குறைக்க வேண்டும் அப்படி பிரம்மா வந்து பிரார்த்தித்தான். பூமேர் பார பூர்மேர் பாராயமானானாம் அசுரானாம் க்ஷயாயச்சா. பூபாரத்துக்கு காரணமாறு அசுரர்களுடைய தொந்தரவாலே அவளை க்ஷயிக்கிறதுக்கு, அசுரர்களை கொல்றதுக்கும் அவதீர்னோ எதுக்குலே கிரக ஆனகதுந்துவேகே. ஆனகதுந்துவே இந்த வசுதேவனுக்கு பேர். அவன் வீட்டில் நானு எதிர்குலத்துக்குள்ள பிறந்தேன். வதந்தி வாசுதேவேதி வசுதேவ சுத்தம் ஹிமாம். என்னே வாசுதேவான் கூடுறா. வசுதேவஸ்ய அபத்தியம் புமான் வாசுதேவகா. வசுதேவத்து நான் சொன்னாலே வாசுதேவான் என்ன கூடுறா. காரணேமித ஹதக்கம் சகா பிரலம்பாத்யாச்ச.
நான் யார் யாரை கொண்டேன்னு தெரியுமா? இந்த காலைவன் அழிச்சுன்னு வந்தேனே, அவன் ஒரு கையில வந்தான். அவனுக்கு சரியா ஒரு வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்னு ஒன்னாலே காலநேவில் கம்சா கம்சம் போனான் மாண்டான் என்னாலே பிரதம்பாத்யாஷ்ட சத்விஷகா பிரதம்பன் போனான். இந்த மாதிரி எல்லா ராட்சசாலும் மொத்தத்தால முகிச்சுண்டு வந்தேன். அயஞ்ச யவனோதக்தோ ராஜம்ஸ்தே திக்மச்சக்ஷுஷா. இந்த யவனன் வந்தானே கால யவனம், அவனும் கூட அவனுடைய கண் பார்வையாலே தக்த சக்ஷுஷா தக்தஹா சக்ஷுஷா, உன்னுடைய அந்த பார்வையினாலேயே அவன் செத்து போனான். சோகம் தவ அனுகிரகார்த்தம் குகாம் ஏறும் உபாகிரக, உனக்கு அனுகிரகம் பண்றதுக்காக குகைக்குள்ள வந்தேன். பெருமாள் சொல்றார், பிரார்த்திக பிரச்சுரம் பூர்வம் திரையாகும் பக்தவத்சலா நிவரான காலத்துக்குள்ளே அவளுக்கு சகாயம் பண்ணித்தே தேவர்களுக்கு பிரார்த்திர பிரச்சுரம் பூர்வம் என்று கேட்டிருந்தாய். பெருமாள் தான் எனக்கு மோட்சம் கொடுக்க முடியும் என்று வந்துடுறான் இங்க தூங்குறதுக்கு. திரையாகும் பக்தவத்சலகா, நீ என்னுடைய பக்தவத்சலன், நீ பிரார்த்தனை பண்ணியிருந்தாய். வரான் வினேஸ்வர ராஜரிஷே, உனக்கு என்ன வர வேணும் கேள். சர்வான் காமாந்தராமிதே, உனக்கு எல்லா இஷ்டார்த்தையும் பூர்ணம் பண்ணுகிறேன். ஆழ்வார் என்ன சொல்றார் இதுக்கு? வேண்டித்தெல்லான் தரங்கோடு வள்ளன் மணிவண்ணன் மாம் பிரபன்னோ எனக்கு சிறு நபுயோருகதி சோச்சித்தம், என்னை அடைக்கமடைந்தார்கள் யோசனையே பண்ண வேண்டியதில்லை, அவளுக்கு சகலமும் சித்திக்கும். ஸ்ரீ சுகவாச்சா சுகபிரம்மம் சொல்லுகிறார், இத்துத்தஸ்தம் பிரணம்யாகா முச்சுகுந்து வதான்விதகா. சரி, முச்சுகுந்து ஸ்துதி இந்த மாதிரி சொல்லி நமஸ்காரம் பண்ணி சந்தோஷப்பட்டு முச்சுகுந்தன் பேச ஆரம்பித்தான். ஞாத்வா நாராயணம் தேவம் கர்கபாக்கியம் அனுஸ்வரன்னு. கர்கர் வந்து சொல்லியிருந்தார், இவருக்கு கண்ணன் வரான் மோட்சம் கொடுக்கிறான் அப்படின்னு. அது அவனே நாராயணனாய் வந்தார். கண்ணன் கடலினை நண்ணும் மனபடியே என் திருநாமம் திண்ணம் நாரணமே ஆழ்வர். ஞாத்வா நாராயணன் தேவம் கர்கவாக்கியம் அனுஸ்வரன்னு. கர்கர் சொல்லிந்த பேச்சு கேட்டு இவனே நாராயணத்தவரான். முதுகுந்தோவாச்சா, அதனை சொல்லி பேசானவன் அவனே இருக்கணும் அப்படின்னு. விமோகிதோயம் ஜன ஈஷ மாயையா ததீயயா துவாம் பஜத்யனர்த்ததற்கு சுகாய துக்க பிரபுவே சுசஜ்ஜதே கிரகேஷி யோஷி புருஷஸ்ட வஞ்சிதா. சுவாமி, நான் தேவரீராலே மயக்கப்பட்டேன். மோகிதோகம், மோகத்தை அடையும்படி பண்ணினேன். ஈஷ மாயையா, அதுக்கு என்ன? எம்பெருமானுடைய மாயா. மமமாயா துரத்தியா மாமே வைய பிரபத்தின்தே மாயாமே தான் தருந்ததே கண்ணுகிறான். கீதையில சொல்றான், ஸ்வதீயா துவாம் ந பஜத்யனர்த்ததற்கு. தேவரீரை அடியேன் அனர்த்தமான திற்காலை பார்த்து நான் பஜிக்கவே இல்லை இத்தனை நாளா. சுகாய துக்க பிரபுவே சுசஜ்ஜதே, துக்கம் உண்டாகும்படியான காரியத்திலே சுகத்தை தேடுறது மனசானது. எப்படி? கிரகேஷி யோசி புருஷச்ச வஞ்சிதகா, வீட்டுக்குள்ளே யோசித்துக்களாலையும் புருஷர்களாலையும் வஞ்சனைப்பட்டு நான் ஒன்று மறந்தேன். லப்த்வா ஜனோ துர்லபமத்திர மானுஷ்யம் கரஞ்சித் அவ்யங்கம் அவ்யங்கமயத்தோ நகா. துர்லபோ மானுஷோ தேககா அப்படின்றார். அதெல்லாம் சொல்றார். அந்த மாதிரி துர்லபமான மானுஷ தேகத்தை அடைந்து எந்த மாதிரி நான் மயக்கத்தால் உன்னை நினைக்கவில்லை ஏ அனகா. பாதாரவிந்தம் நபஜத்ய சன்மதிம் அசம்மதி கிருகாந்த கூபே பரிதோ யதா பசு. மாடு கட்டி விடுறா, அதுக்கு வீடல் படுத்திருக்கு. அந்த மாதிரி கிருகாந்த கூபே, கிரகம் என்கிறபடியானா இருட்டின கடலிலே பிழிந்து பாதாரவிந்தம் நபஜந்தி அசம்மதி. புத்தி இல்லாதவன், அஜ்ஞானியானவன் உன்னுடைய திருவடியை
தொடமாட்டார் இடை பஜப்பனை பண்ண மாட்டார். மமைஷ காலோ ஜத நிஷ்பலோ கதோ ராஜ்யஸ்திரியோன்னவதஸ்ய பூபதே. என்னுடைய விஷயமே எடுத்துங்களேன், என்னுடைய காலமெல்லாம் நிஷ்பலமாக போயிட்டது, வியர்த்தமாய் போய்விட்டது. ஏன் ராஜ்யஸ்திரியோன்னமதஸ்ய பூபதே, நான் ராஜா, ராஜாதி ராஜ மார்த்தாண்டான் ஜனங்களை ஆள்றதுக்காக பூபதியாகி இருந்து சந்தோஷப்பட்டேன். மத்தியாத்ம புத்தே சுரதார கோஷபூத் ராசஜமானஸ்ய துரந்த சிந்தையா. ஆத்ம புத்தியை மறந்து ஜனங்கள் சுத தாரா கோஷ பூஷ் பசங்கள் தாரர்கள் பத்னி கோஷம் ஃபைனான்ஸ் பூ நிலம், இது எஜமான நாட்டக்க துரந்தமான சிந்தையிலே ராஜ்யத்தை வளர்றதுக்கு கஷ்டப்பட்டு இருந்தேன். கலேவரேஸ்மின் கடகுட்ய சந்நிபே நிரூடமானோ நரதேவ இத்யகம் விருத்தோரதே பாஷ்வபதாத்யநீகபைஹி காம்பரியண்டஸ்த்வா கணயன் சுதுர்மதகா. இந்த தேகத்துக்குள்ளே, கலேவரம் தேகம், கடகுட்ய சந்நிபே, கடத்து மாதிரி இருக்கும்படியான ஒரு இடத்துக்குள்ளே நிரூடமானோ நரதே வைத்தியகம், நீ எல்லாருடைய ஹிருதய கமலத்திலையும் இருக்கிறாய், குஹ்யமாக இருக்கிறாய். நிருதோ இருமத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரா தீவார சூகமத்தன்மே வீராவா ஆஸ்யாத்யனுபமா தஸ்யா ஆஷ்யகாயா மத்தியே பரமா ஆத்மா வியவஸ்திதகா. பரமாத்மா ககாகாசத்துக்குள்ளே ஹிருதய கமலத்துக்குள்ளே எப்படி இருக்கான்னு அதில் சொல்றார். அது இருந்தும் நரதே வைத்தியகம் ருத்தோ ரதே பாஷ்வ ரதே பாஷ்வ பதாத்யநேகபைஹி மாம் பரியட்டம் ஸ்த்வா அகணயன் சுதுர்மிரக. அதெல்லாம் நினைச்சு பார்க்காமே என்னுடைய ராஜ்யாகாங்கியாயி குருநாயகமாய் ஓடு ஆண்டிருந்தேன். சுதுர்மிரகா மதத்தாலே பரமத்த உச்சைரிதி கிருத்திய சிந்தையா பிரவருத்தலோபம் விஷயேஷு லாலசம். லோபத்தாலேயும் ராஜ்யகாங்கையாலேயும் விஷய லாலசத்தாலேயும் நான் சுத்தின்றிருந்தேன். தமப்பிரமத்தா நீரோ அடைய முடியாதவர். சகசாபிபத்தியசே நேர நமக்கு உடனே செய்தி சாதிக்கிறது. சுல்லேலிஹானோ ஹிருவா சுமந்தக ஆக்குமந்தக. தேவரீர் நினைத்தார் இறைவோணமானதும் எந்த துக்கத்தையாதனும் போக்கடிக்கிறீர், சுத்த போக்கடிக்கிறீர். புராரத்தைர் ஹேம பரிஷ்கிருதைச்சரன்மே மதங்கஜைர்வா நரதேவ சம்கிதகா சயேவ காலேன துரத்தியேன தே கலேவரோ விக்ரிபஸ்ம சம்கிதகா. என்னுடைய பூர்வ சரிதை எப்படி இருக்கு அப்படின்னா, ஹேம பரிஷ்கிருதைஹி தங்கத்தை ரத்தத்துல உட்காண்டு மதங்கஜைர்வா நரதேவ சம்கிதகா. ஆஹா, ராஜா வந்தான் எல்லாரும் நினைவே ராஜா பராக்கம் கூட்டு இருந்தா. சைவ காலே நிறுத்தியேனதே, இப்படியே காலம் கழிஞ்ச பிறகு கலேவரோ விக்ரிமி பஸ்மம் கீதகா. தேகி என்னவாருது, கிருமி விட் பஸ்மமாயிடுறது. அப்படின்னு என்ன, கருணாய் கவர்ந்த காதல் சிதகிப்பானையர் பெருநாடு காணா இம்மையிலே பிச்சுதாம் கொள்வர். அந்த மாதிரி ஆயிட்டு இருந்தேன் நானு. நிர்ஜித்த திக் சக்கரமபூத விக்கிரகோ வராசனஸ்த சமராஜவந்திதகா. லோகமெல்லாம் ஆண்டும் மாதிரி திக் சக்கரம பூத விக்கிரகோ, திக்கெல்லாம் சுத்தி பராசனஸ்தகா சிரேஷ்டவன் ஆதரத்தில் உட்காண்டு சமராஜவந்திதகா ராஜாக்களெல்லாம் வந்தியமாக அவளுடன் இருந்தவன் நானே. கிரகேஷு மைதுன்ய சுகேஷு யோஷிதாம் கிரீடாம் மிருக பூருஷ ஈசனீயத்தை. வீட்டிலே
விஷய சுகத்திலே ஈடுபட்டவனாய் கிரீடாமிருகா விளையாட்டாடும் மான்கள் போலே காலத்து கை சென்றிருந்தேன். அவனை நினைக்கலேன்றதுக்காக தானே சொல்லிட்டு வந்திருக்க. கரோதி கர்மாணி தபஸ்ஸு நிஷ்டிதோ நிவர்த்த போகஸ்தரபேட்சையாதரத்து புனச்ச பூயே ஜமகம் ஸ்வராடிதி பிரவர்த்ததரிஷோ ந சுகாய கல்பத்தே. மனுஷன் என்ன பண்றான்னா, இப்படி ஏதோ ஒரு கர்மா பண்ணிட்டே இருக்கான், தபஸ் பண்றான். நிவிர்த்த போகஸ்தரபேட்சையாதரத்து, அவனுக்கு ஆசையெல்லாம் அடங்கும்படி தபஸெல்லாம் பண்ணி புனச்ச பூயே ஜமகம் ஸ்வராடிச்சு விவர்த்தரிஷோ ந சுகாய கல்பத்தே. மறுபடியும் இன்னொரு ராஜா ஆகணும்னு பிரார்த்தனை பண்றாளே தவிர பரமசுகமான போம்படியிலே போய் எம்பெருமானை போய் சேரணும், நித்திய விபூதியிலே சேர்ந்து கைங்கரியம் பண்ணப்படுது. புத்தி இருக்கிற ரொம்ப குறிச்சல். நான் அப்படியே பண்ணிட்டு இருந்தேன். பவாபவர்கோ பிரமதோ சதா பவதோ யதா பவேத் ஜனஸ்ய தர்ஹ்யச்சுத சத் சமாகமஹா. தேவனுடைய கிருப்பை வர வந்துருது அப்படின்னா அபவர்க்கத்தை பக்கம் போயிடுறது. சர்க்கா பூகாபவர்கியோரேக்கம் வாஞ்சோ தரதேத்தயம்னு தேவப்பெருமாள் மங்கள சாஸ்திரத்துக்கு மணவாள மாமனிகள் பாடுற. போகம் வேணுமா அபவர்க்கம் வேணுமா, இரு கேட்டா ரெண்டும் கேட்ட ரெண்டும் கொடுக்குறேன், இல்லைன்னா ஒன்னான கொடுக்குறேன். ஆகிய அந்த மாதிரி பவாபவர்கோ பிரமதோ யதா பவேத் ஜனஸ்ய தர்ஹி அச்சுத சத் சமாகமஹா. தேவரீர் அடக்கலம் புகுந்தவர்களுக்கு சத்சமாகமம் உண்டாய் உன்னை அடையும் யோசனையும் பிறக்கும். தத் சங்கமோ யர்ஹி ததைவ சத்கதௌ பராவரேஷே த்வைஜாயதே மிதி. அந்த சத்சங்கத்தாலே சத்கதி உண்டாய் தேவரீர் இடத்திலே வந்து சேரணும் என்கிறபடியான புத்தியும் வரும். அடைக்கலம் என்றதுக்கு வழிகாட்டும். மன்யே மமானுக்கிரஹ ஈஷத்தே கிருத்தோ, என் அனுகிரகமண்டத்துக்காக தேவரீர் வந்திருக்கீர். பராவரேஷே த்வைஜாயதே மிதி. எம்பெருமான் அருளால் தான் அடியோங்களுக்கு கைங்கரியமெல்லாம் கிட்டும். என் அனுகிரகமண்டத்துக்காக நீ இந்த குகையில் வந்திருக்கீர். ராஜ்யானுபந்தாபகமோ எதிர்ச்சையா. இந்த ராஜ்யபண்டத்தின் உடைகிறதுக்காக இது யாதரிச்சகமாக அப்படின்னா நிஹேதி கிருபாகடாட்ச மண்டத்துக்காகவே எப்ரார்த்ததே சாதிவிவேகச்சர்யா வனம் விவிக்ஷத்பிர் அகண்ட பூமிபைஹி. சாதுக்கள் எல்லாம் உன்னை காண்ட வேண்டும், உன்னிடம் வந்து சேர வேண்டும், பகவத்சரணத்தியாக வேண்டும் நினைக்கிறார்கள். அகிஞ்சன பிரார்த்தரமாத்மரம் விபூ. ஆகிஞ்சனித்தாலே எல்லாரும் இந்த மாதிரி பிரார்த்திக்கிறார்கள். ஆராத்யகஸ்வாம் அபவர்கதம் ஹரேஹே பிரணீத ஆர்யோ வரமாத்மபந்தனம். இந்த மாதிரி வந்து சேரன் எத்தனை பேர் நினைக்கிறார். பிரணீத ஆர்யோ பரமாத்மபந்தனம். மறுபடியும் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடு, இன்னொரு ஜென்மா கொடு. பிரம்மாவன் தபஸ் பண்ணி இன்னொரு பட்டம் பிரம்மட்டம் கொடுங்க, மோட்சம் கேட்க மாட்டானோ. அந்த மாதிரி நான் பண்ணிருக்கேன். தஸ்மாத் விசர்ஜா சிஷ சர்பத்தோ சத்வகுணானுபந்தனாக. ஆகினாலே என்ன பண்ண அப்படின்னா என்னுடைய இந்த குணத்திரயத்தாலே சேர்ந்திருக்கபடியான சத்துருகிருஷ்ண குணத்தை மீட்டு நிரஞ்சனம் நிர்குணமத்வயம் பரம் தாம் ஜப்திமத்திரம் புருஷம் பிரஜாம்யகம். தேவரீர் நேரம் வந்து சேரும்படி அனுகிரகம் பண்ண வேண்டும். ஹேஜ குணரகிதனான தேவரீரை ஜப்தி மாத்திரம் புருஷம் பிரஜாம் ஒன்னையே நிறைந்து உள்கரைந்து உருகும்படி பண்ண வேண்டும். சிரமிக விருதினார்த்தமானோரு தாபை ரவிதிருஷ ஷடமித்ரோ அலப்த சாந்தி கதஞ்சித் சரண சுசுபே தத்பராஜ்யம் பரான் அபயஸ் அமிர்தமேகம்
மிருதசோகம் பாஹிமாபன்னமீஷா. நான் ஆர்த்தானாம் ஆத்தியகந்தாரம் பஜதாம் பிரீதிபூர்வகம் அப்படின்னா தேவரீர் வந்து அடைக்கலம் புகுந்திருக்கிறேன், என்னை காப்பாத்தனம். எப்படி திருமிக விருதினார்த்தா தப்யமானூர்தாவைஹி. இந்தமான சம்சார துக்கத்தில் சம்சார சாகரங்கோரம் அனந்த கிளேசவாதனம் சுவாமி சரணம் பிராப்தியா விஸ்தரிந்து வினீஷனா என்கிறபடியே நான் உன்னை அடைக்கலம் புகுகிறேன். ரிபித்ரிஷ ஷடமித்ரோ லப்தசாந்தி கதஞ்சித். எனக்கு சாந்தி வரணும், கைங்கரியம் பண்ணணும், பரமபதம் சேரணும். சரணத சுமுபேதத்பதாப்ஜம் பராத்மன்னே. நீர் சரணம் வாங்கிறதுக்கு இருக்கு சரண்யர். தத்பதாப்ஜம் அவருடைய திருவடி சேரும்படி பராத்மயன் அபயம் அமிர்தசோகம் எனக்கு அபயத்தை கொடுத்து இந்த சோகத்தை போக்கடித்து பாஹிமாம் ஆபன்னமீஷா, ஆர்த்தனான என்னை நீர்த்தான் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இது முதுகுந்த ஸ்துதி கண்டகரானை பத்தி. ஸ்ரீ பகவானுமாச்சா பெருமாள் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? சார்வபௌமா மகாராஜா மதிஸ்தே விமலோர்ஜிதா வரை பிரலோபிதஸ்யாபி நகாமேர் விஹதாயதகா. நீ வந்திருந்தே சார்வபௌமன் எந்த முதுகுந்தன் சூரிய வம்ச சார்வபௌமன் மகாராஜன், விமலோர்ஜிதா ஊர்ஜிதமானவன், விமலன் அமலன் நின்மலன், வரைஹி பிரதோபிரஸ்யாபி. எத்தனை உனக்கு என்ன வேணும் என்ன வேணும் கேட்டாலும் நீ வரம் மோட்சது மாத்திரம் கேட்டு இருக்காய். இந்த காமையில் விகதாயகா, எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டாம், கைவல்யம் வேண்டாம், முருகருவி வேண்டாம், அதெல்லாம் முன்னிறுத்தின்றோ பிரலோபித்தோ வரையறியத்துவம் அப்பிரமாதாய வித்திதத்து. சின்ன சின்ன பெருங்களை கேட்கிறியாகன்னு பார்த்தேன், ஒன்னுக்கு நீ வழங்கல அப்படின்னு உனக்கு பிரலோபம் ஆகல, துராதிசை வரலை. நதீர் மையேக பக்தானாம் ஆசீர்வத் வித்தியதே குச்சித்து. என்னுடைய கிருபை இருக்கிறவா இந்த மாதிரி புத்தி இருக்குமே தவிர வேற மாதிரி புத்தி இருக்காது. யுஞ்சானாம் அபக்தானாம் பிராணாயாமாதி பெருமனகா. அப்படி என்னோட சேர்ந்தவர்களுக்கு பிராணாயாமம் பண்ணும்படியான சக்தி கொடுக்கிறேன். ரிஷி அக்ஷீண வாசனம் ராஜன்ன திருஷ்யத்தை புனருத்தித்தம். அக்ஷீண வாசனம் ராஜன்ன திருஷ்யத்தை புனருத்தித்தம். அவருக்கு புனர்ஜனம் வரும், அதன்னா புனர் தியானம் வரும் மாதிரி பண்ணிக்கிறேன் நானு. விசரஸ்வமஹீம் காமம் மையா வேஷமானதா. என்னையே நினைந்து நினைந்து சிரமம் தீர வேண்டும். அஸ்துவேவ நித்தியதா துப்பியம் பக்திர்மையன பாஜனி. உனக்கு என்னிடத்திலே பராபக்தி உண்டாகட்டும். க்ஷாத்திர தர்மஸ்திதோ ஜந்தூர்னே நிரதீந்திரேனாரிவி. நீ க்ஷத்திரதர்மத்தை ஃபாலோ பண்ணி நிறைய மிருகங்களை கொண்டுட்டாய், அந்த பாவம் இருக்குது உனக்கு. சமாஹித தத்தபசா ஜக்ஷிகம் மறுபாஷ்டய. அந்த பாவத்தெல்லாம் போக்குறதுக்காக சமாஹித மனசுவரை தபஸ் பண்ணு. மறுபாஷ் என்னையே நினைந்து நினைந்து காலத்தை போக்கு. ஜன்ம ஜன்மன் அனந்தரே ராஜன்னே சர்வபூத சுகிருத்தமகா பூத்வா ஜீவரஸ்தம்பை மௌவைஷு கேவலம். இன்னொரு ஜென்மத்துக்குள்ளே நீ சர்வபூத சுகிருத்தாய் திஜவரஸ்தம் சிரேஷ்டமான பிராமணனாய் பிறந்து என்னோட வந்து சேருவாய் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றார் கண்டவரான். யாருக்கு? முதுகுந்தனுக்கு. மாந்தாத்து வம்சஸ்தன். அஸ்மத்ரமாரம்பாம் நிர்ஷேகமத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம்.